Hi friends, welcome to Top 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து இன்னைக்குரிய டெஸ்ட் பார்ட் 2 தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம். யாராவது ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்க டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம செகண்ட் டெஸ்ட்டு தான் வந்து வைக்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ அண்ட் ஓல்டு புக்கு ரெண்டு புக்கில் இருக்குமே கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெண்டு புக்குமே நம்ம கம்பேர் பண்ணி படித்து வரும்போது தான் போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் டெஸ்ட் கொஸ்டின்ஸுமே அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டெய்லி 30 கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் எழுதுறீங்க. குரூப் 4 எக்ஸாம் வரை இருக்கும். 30 கொஸ்டின் எழுதுறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே வந்து நம்ம வீடியோ வந்து இருக்கும். ஸோ இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து குரூப் 4 எக்ஸாமில் நீங்கள் நினச்சதை வந்து நடத்தி காட்ட முடியும். சரிங்களா? ஸோ டெய்லி 30 கொஸ்டின் டெஸ்ட் எழுதுங்க கம்பல்சரி. நம்ம சேனலில் 7 மணிக்கு வந்து நம்ம வீடியோ வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். கீழ்காணும் கூற்றில் சரியான கூற்று எது? கூற்று 1, ஆத்திச்சூடியை இயற்றியவர் ஔவையார். கூற்று 2, புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் பாரதியார். கூற்று 3, அறிவியல் ஆத்திச்சூடியை இயற்றியவர் பாரதிதாசன். இந்த 3ல் எது சரி அப்படின்றதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி தான். கூற்று 1ம் 2ம் சரி, 3 வந்து தவறு. ரெண்டாவது கொஸ்டின், வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார்? வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார்? ஆன்சர் அன்னை தெரேசா. மூணாவது கொஸ்டின், மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் 31. நாலாவது கொஸ்டின், காமராஜர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறப்பதற்கு முடிவு செய்தார்? காமராஜர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார்? ஆன்சர் 50,000 பள்ளிகள். அஞ்சாவது கொஸ்டின், மஞ்சு விரட்டினுடைய வேறு பெயர் என்ன? மஞ்சு விரட்டின் வேறு பெயர் என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3மே சரி. மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல், இது 3மே மஞ்சு விரட்டை தான் வந்து குறிக்கும். ஆறாவது கொஸ்டின், 5ல் வளையாதது 50ல் வளையுமா என்ற பழமொழி எதனை வந்து குறிப்பிடுது? 5ல் வளையாதது 50ல் வளையுமா என்ற பழமொழி எதனை வந்து குறிப்பிடுது? ஆன்சர் முயற்சியை. ஏழாவது கொஸ்டின், அறுவடை திருநாள் குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகின்றது? அறுவடை திருநாள் குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் உத்தராயன். எட்டாவது கொஸ்டின், புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் போன்ற நூல்களை எழுதியவர் யார்? புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் போன்ற நூல்களை எழுதியவர் யார்? ஆன்சர் சி தாராபாரதி. 9வது கொஸ்டின், தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் ஏது? தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் ஏது? ஆன்சர் திருக்குறள். 10வது கொஸ்டின், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார்? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி வள்ளலார். 11வது கொஸ்டின், புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஏது? புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஏது? ஆன்சர் பி ஆசிய ஜோதி. 12வது கொஸ்டின், கவிமணி தேசிக விநாயகனார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தார்? கவிமணி தேசிக விநாயகனார் காலம் எது? எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் டி 20ஆம் நூற்றாண்டு. 13, வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என தொடங்கும் பாடல் வரியை இயற்றியவர் யார்? வாழ்த்து பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கவிஞர் அறிவுமதி. 14வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் இருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் ஏது? தமிழ்நாட்டில் இருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் ஏது? ஆன்சர் 3மே சரி.
தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. இந்த பொருட்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டவை. 15வது கொஸ்டின், நெய்தல் நிலத்திற்குரிய பூ ஏது? நெய்தல் நிலத்திற்குரிய பூ ஏது? ஆன்சர் தாழம்பூ. 16வது கொஸ்டின், நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து ஏது? நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து ஏது? ஆன்சர் நா. 17, விடைகளுக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. விடை பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இதுக்கு பொருத்தமான வினா ஏது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கரகாட்டத்தினுடைய வேறு பெயர்கள் என்ன? இந்த கேள்விக்குரிய ஆன்சர் தான் இது. 18வது கொஸ்டின், தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நாமக்கல் கவிஞர். 19வது கொஸ்டின், ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல என தொடங்கும் பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஆன்சர் உடுமலை நாராயண கவி. 20வது கொஸ்டின், ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளின் துயர் துடைக்க பாடுபட்டவர் யார்? ஜமீன் விவசாயிகள் சங்கத்தை ஏற்படுத்தி விவசாயிகளின் துயரை துடைக்க பாடுபட்டவர் யார்? ஆன்சர் முத்துராமலிங்க தேவர். 21, ஜாதவ் பயங்குக்கு இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? ஜாதவ் பயங்குக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை எந்த ஆண்டு வழங்கியது? ஆன்சர் 2015. 22, இயற்கை வங்கூல் ஆட்ட. இதில் வங்கூல் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் காற்று. 23, நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் என்னும் புறப்பாடல் அடியை பாடியவர் யார்? நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் என்னும் புறப்பாடல் அடியை பாடியவர் யார்? ஆன்சர் வெண்ணிய குயத்தியார். 24வது கொஸ்டின், விடை வகைகள். கடைத்தரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுதல் எவ்வகை விடை? ஆன்சர் ஏ, சுட்டு விடை. 25, அறிவியல் புனைகதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் யார்? அறிவியல் புனைகதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் யார்? ஆன்சர் ஜூல்ஸ் வெர்ன். 26வது கொஸ்டின், இலக்கண குறிப்பு தருக. மாதவம். மாதவம் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர். 27, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என வள்ளுவரை பாராட்டியவர் யார்? ஆன்சர் பாரதியார். 28, பொருந்தா இணையை கண்டறிக. அணிகலன்கள் கொடுத்துருக்காங்க. அது அணிகலன்கள் அணியப்படும் இனம். இதுக்குரிய பொருந்தா இணை, தவறான இணை எதுனா சூளி, நெற்றியில் சூடுவது, சுட்டி அப்படின்னா வரும். ஸோ இது தவறானது. காலில் அணிவது சிலம்பு, காதில் அணிவது குலை, இடையில் அணிவது அரைநான். 29, மகோபாத்தியாய என அழைக்கப்படுபவர் யார்? மகோபாத்தியாய என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் உவேசா. 30, கூற்று சரியா தவறா? 3 கூற்று இருக்கு. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் 1952 அடையார் புற்றுநோய் மருத்துவமனையை ஏற்படுத்தினார். சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்திருக்காரு. இதுக்குரிய ஆன்சர் என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, கூற்று 1ம் 2ம் சரி, 3 தவறு. இந்த வீடியோவில் டெஸ்ட் 2ல் இருக்க 30 கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்தோம்.
ஸோ ப்ரீவியஸாக நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டிலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க குரூப் 4 வரையும் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக டெஸ்ட்டு கொஸ்டின்ஸே வந்து நிறையா நீங்கள் வந்து போட்டு பார்த்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி எல்லாமே வந்து கவர் ஆகி மாதிரி இருக்கும். அதாவது நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுமே வந்து கவர் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஈவினிங் 7 மணிக்கு வந்து ப்ராப்பராக இந்த டெஸ்ட் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு வந்து டேஸ் வந்து கால்குலேஷன்லேயே வந்து கிடையாது. சண்டே, சாட்டர்டே, ஃப்ரைடே அந்த மாதிரி இல்லை. டெய்லி 7 மணிக்கு வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக நம்ம சேனலில் டெஸ்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். டெஸ்ட் எழுதி பாருங்கள். சரிங்களா? நிறைய பேர் ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ ஜிகே கொஸ்டின்ஸும் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். தமிழ் வந்து நமக்கு மெயின் அப்படின்றனால ஸோ தமிழ் ஃபஸ்ட்டு எழுதிட்டு இடையில ஜிகே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஜிகேவும் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.